எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நாங்கள் நடந்து கதைக்கிறேன். நாங்கள் தமிழ் கற்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் தமிழ் படிப்பிக்கிறதும் போட இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் பெற்றாக்கூட அதால் தான் இதுக்கு கொஞ்சம் கூட மெனக்கிட வேணும். அதால் தான் போடல. வேறு இன்றைக்கு நாங்கள் இதில் பார்ப்போம் ஒரு எங்கே வரும் என்னதை பார்ப்போம். இன்றைக்கி உயிரெழுத்துக்கள் இருக்குது தமிழில். அடுத்தது மெய் எழுத்துக்கள். இதுதான் முக்கியமான எழுத்து. இது ரெண்டையும் சேர்த்து முதல் எழுத்துன்னு சொல்லுவேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 கூட்டினா, அதாவது ப்ளஸ் பண்ணினா 30. முதல் எழுத்து 30. ஏன் முதல் எழுத்துண்டா அந்த 2 மில்லியனா மிச்ச எழுத்துக்கள் இல்லை. அதுதான் எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்துக்கள். அதனபடியாக முதல் எழுத்துக்கள் 30. இப்போ நாங்கள் உயிரெழுத்துக்கள் பார்த்தா எங்களுக்கு தமிழில் 12 உயிரெழுத்து இருக்கு. சரியா? இதை பவுல்ஸ் என்று சொல்கிறது, டொச்சில் ஃபொக்காலே என்று சொல்கிறது. அதுதான் உயிரெழுத்துக்கள். இப்போ இதில் வந்தால் AEIOU வரும். இது அதே எழுத்துக்களோட அந்த மேலே குட்டு போடுற எழுத்துக்கள் வரும். உம்லவுட்னு சொல்கிறது அந்த எழுத்துக்கள் வரும், சேர்ந்து ஃபொக்காலே வரும். அதுதான் தமிழில் உயிரெழுத்துக்கள். வேறு மெய் எழுத்துக்கள் 18, குட்டு போட்ட எழுத்துலாம் மெய் எழுத்து, எல்லாம் குட்டு போட்ட எழுத்துக்கள். அதை இங்கிலீஷில் கான்சனன்ட்னு சொல்கிறது, டொச்சில் கான்சனான்டே என்று சொல்கிறது. அப்போ உங்களுக்கு இது டொச்சிலையும் பிள்ளைகளுக்கு தெரியும். டொச்சில் இங்கிலீஷ் படிக்கிற அக்களவைக்கு இது தெரியும் என்னென்று. உயிர் எழுத்துக்களுக்கு நாங்கள் இப்போ டொச்சில் கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் அதில் 3 ஆர்டிக்கல் இருக்குது. டேர் டீடாஸ். அது இங்கிலீஷ் மாதிரியோ தமிழ் மாதிரியோ அதுக்கு ஒரு ரூல்ஸ் இல்லை. ஆனால் அதால் அதை கொஞ்சம் நான் விளங்கப்படுத்துகிற கஷ்டம். இதுக்கு இது வருமெண்டு. ஆனால் இங்கிலீஷ் எடுத்தால் நீங்கள் பவுல்ஸ் வரைக்கும் அதுக்கு அன் வரும். கான்சனன்ட் வரைக்கும் அதில் ஒரு சொல் தொடங்கிக்க அதுக்கு ஏ வரும். நாங்கள் ஏ போட்டு சொல்லுவோம் முன்னுக்கு ஆர்டிகல்ஸ். அதை மாதிரி தான் தமிழில் உயிரெழுத்துக்கள் வந்தால் இப்போ பாருங்க, அணில் உயிரெழுத்து, ஓரணில். ஆடு உயிரெழுத்து, ஓராடு. இலை அது உயிரெழுத்து, ஓரிலை. உயிரெழுத்தில் தொடங்குது. ஈ இல்லாட்டி ஈட்டி, ஓர் ஈட்டி. உரல் ஊனா உயிரெழுத்து, ஓர் உரல். இப்படி ஒவ்வொன்றா வரைக்கும் வேறு எழுத்துக்கள் ஆனாவிலிருந்து ஒவ்வொன்றா வரைக்கும் உள்ள எழுத்துக்களில் ஒரு சொல் தொடங்கினால் அந்த சொற்களுக்கு முன்னால் ஓர் வரும். சரியா? ஓர் ஊஞ்சல், ஓர் எலி, ஓர் ஏணி, ஓர் 5, ஓர் ஒட்டகம், ஓர் ஓடம், ஓர் ஔடதம், அப்படி வரும். சரியா? இது மெய் எழுத்துக்கள். இங்கிலீஷில் எழுதியிருக்கிறேன் பாருங்க, பிள்ளைகள் படிக்க. இதுக்கு என்ன வரும்? எல்லாத்துக்கும் ஒரு வரும். ஏன் என்றால் மெய் எழுத்துக்கள் இதில் டிரெக்டாக இல்லை. ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்கும் மெய் எழுத்து இருக்குது. சக ஆ கானா. அப்போ இந்த மெய் எழுத்து தன்னை முன்னுக்கு வருது. அப்போ ஒரு கடை, ஒரு சட்டை, ஒரு மணி, ஒரு தட்டு, ஒரு பட்டம். கானா லைனில் என்ன எழுத்தில் சொல் தொடங்கின? கொக்கு, ஒரு கொக்கு. இதில் சொல், ஒரு சொல். சரிதான்? அப்படி ஒரு மொட்டு. அப்படி எல்லாத்துக்கும் இந்த எழுத்துகள் முன்னுக்கு வந்த இந்த எழுத்தின வரிகள், அதாவது உயிர்மை எழுத்துக்கள் வர்ற எல்லாத்துக்கும், உயிர்மை எழுத்து வர்ற எல்லாத்துக்கும், உயிர்மை எழுத்துக்கள் வர்ற எல்லாத்துக்கும் ஒரு வரும். அதில் தொடங்குகிற சொற்களுக்கு ஒரு வரும். உயிரிழத்தில் தொடங்குற சொற்களுக்கு ஒரு வரும். சரியா? இதில் ஏதாவது உங்களுக்கு விளங்காட்டி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் பிறகு அடுத்த வீடியோ இல்லாட்டி மெசேஜில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். உங்களுக்கு இது வடிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நான் பார்த்து உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். வடிவாக பார்த்து இதை படியுங்க. படிச்சுட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும், இலக்கணம் இதை விளங்கப்படுத்தணும்னா எழுதுங்க. நான் நேரம் இருக்கைக்கு தான் செய்யலாம். நான் நேரம் இருக்கை கட்டாயம் உங்களுக்கு வீடியோ போடுவேன், இல்லாட்டி எழுதி விடுவேன். எல்லோருக்குமே மிக்க மிக்க நன்றி.
எல்லோருக்குமே இன்று மிகவும் சிறந்த பொழுதாக அமைந்திருக்கிறது. மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.